ஃபுட்டிங் லேஅவுட் பார்த்துருப்போம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் பார்த்துருப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலத்தோட சென்டர் லைன் பார்த்துருப்போம். இப்போ நெக்ஸ்ட் லெவல் நம்ம வந்து மேலே வந்துருக்கோம் பிளிந்த் பீம். பிளிந்த் பீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்ட் லெவலில் வந்து போடக்கூடிய அந்த பீமுங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஃப்ளோர் பிளானோட அவுட் டு அவுட்டர் இதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் பிளிந்த் பீம் வரும்னு பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டைப் ஆஃப் பீம் வருதுங்க. பிளிந்த் பீம் 1, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரேட் பீம் பிளிந்த் பீம் எல்லாமே ஒன்று தாங்க. PB1 இது பார்த்திங்கன்னா கிரேட் பீம் 2. எங்கெங்கெல்லாம் சிம்பிளாக இருக்குதோ அங்கே அதுக்கேற்ற மாரி கொடுத்துருப்போம். இப்போ லிஃப்ட் ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் பீம் GB1, மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா PB1 பிளிந்த் பீம் 1. இதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பிளிந்த் பீம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எத்தனை 5, 16, 2, 12ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடி ஹைட்டுங்க. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3, 16, மேலே இருக்கிறது 2, 16, மொத்தம் 5, 16, 12 வந்து பார்த்திங்கன்னா 2, 12. டைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 mm ரிங்ஸுங்க. சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா கிரேட் பீமுங்க. கிரேட் பீம் வந்து பார்த்திங்கன்னா 4, 16, 2, 12. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே அர்ஜென்ட் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் டைஸ். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2, 16, இங்கே ஒரு 2, 16, 4, 16 ஆகிடுச்சுங்க. 12 வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்டரில் இருக்கிறது மட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1.25 அடிங்க. 1.25 அடிக்கு 9 இன்ச்சுங்க. டைஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ரிங் வந்து 8 mm போடணுங்க. அந்த 8 இன்ச்சு சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸுங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளிந்த் பீமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஒரு பிளிந்த் பீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரியான ப்ரொவைட் பண்ணணும், கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல் அடிச்சு விடணும், சப்போஸ் காலம் ஏதாவது சென்டரில் வருதுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிங் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்போம். நோட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் நோட்ஸ் தாங்க எல்லா இடத்துலையுமே வரும். நம்ம என்ன கிரேட் யூஸ் பண்ணணும், என்ன காங்கிரீட் நம்ம யூஸ் பண்ணணும், ஸ்டீல் வந்து என்ன யூஸ் பண்ணணும், PCC எவ்வளோ யூஸ் பண்ணணும், கவர் பிளாக் வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணணும், அது எல்லாமே இந்த நோட்ஸில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளிந்த் முடிச்சாச்சுங்க. பிளிந்த் முடிச்சோன்னா வந்து பார்த்திங்கன்னா 7 அடி மட்டத்தில் லிண்டல் பீம் போடணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் பீமோட டீட்டெயில்ஸுங்க. லிண்டல் பீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃப்ளோர் பிளானில் 7 அடி மட்டத்தில் எங்கெங்கெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா த்ரூ லிண்டல் தான் நம்ம எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். கட் லிண்டல் வந்து நம்ம எங்கேயும் ப்ரொவைட் பண்ணலைங்க. த்ரூ லிண்டல்னால் நம்ம பில்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா வால் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த வால் எல்லா இடத்துலையுமே கவர் ஆகுங்க. கட் லிண்டல்னால் நம்ம ஓப்பனிங் எங்கே வருதோ அந்த ஓப்பனிங் இடத்துல மட்டும் ப்ரொவைட் பண்ணுறது கட் லிண்டலுங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா LB2 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் பீம் 2. இது வந்து பார்த்திங்கன்னா LB. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ட் இருக்குது பாருங்கள். இந்த சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருவாங்க நம்ம அதை வந்து அப்படியே ப்ரொசீஜர் பண்ணிடலாம். LB2 வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு வித்து, அது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு, வித்து வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. இதில் வந்து யூஸ் பண்ணுற ராடு வந்து பார்த்திங்கன்னா 10 mm யூஸ் பண்ணால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா ரிங்கு 8 mm, சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 இன்ச்சுக்குள்ளே ப்ரொவைட் பண்ணால் போதும். இது லிண்டல் பீமுங்க. இப்போ இந்த லிண்டல் பீம் வந்து பார்த்திங்கன்னா அதோட செக்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக்ஷன் ஆஃப் லிண்டல் பீம் வித் சன்சைடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 S1 மேலே S3. இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா LB1 பாருங்கள் இந்த பீம் லிண்டல் பீம் 1 அதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 mm. ஆனால் நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா LB2 கொடுத்துருக்கறனால நம்ம LB2க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 10 mm ராட். இப்போ 10 mmனா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். S1 கீழே S1 வந்து பார்த்திங்கன்னா 10. அப்போ S3 வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே மேலே வந்து 10. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிங்கு அதோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா 8 mm, சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கட் செக்ஷன் ஆஃப் அந்த சன்செட். இப்போ இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இதோட கட் செக்ஷன் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த லிண்டல் ராட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வருது அப்படின்னு. லிண்டல் ராட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டாப் ராடு வந்து பார்த்திங்கன்னா மேலே வரணும், பாட்டம் ராடு வந்து கீழே வரணும். ஆனால் நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா டாப் ராடை கீழே பாட்டமில் கொடுத்துட்டு பாட்டம் ராடு தூக்கி மேலே கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நடக்கிற மிஸ்டேக். ஆனால் அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான மெத்தட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 7 ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் ஃபுல் லென்த்தாக கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸில் ஒரு பீம் கொடுத்துருக்கோம். அந்த பீமோட டீட்டெயில்ஸ் LBன்னு பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6, 20, 2, 16ங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் இங்கே சென்ட்ரலில் ஒன்று வரணுங்க. மொத்தம் 6, 20 வருங்க. 2, 16. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடிங்க. இதோட டைஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருமா பாருங்க. டைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங்ஸோட வந்து பார்த்திங்கன்னா 8 mmங்க. இதோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ப்ராப்பராக அதே நோட்ஸ் தாங்க வரும். மேக்ஸிமம் ஸ்டீலோட டீட்டெயில்ஸு கவரு என்ன கிரேட் யூஸ் பண்ணணும் அது எல்லாமே நோட்ஸில் கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இது கிரவுண்ட் ஃப்ளோருங்க. கிரவுண்ட் ஃப்ளோரோட ஸ்லாப் டீட்டெயில்ஸுங்க. இந்த ஸ்லாப் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா 1 வே ஸ்லாப் 2 வே ஸ்லாப்ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா
2வை விட அதிகமாக இருந்தால் ஒன் வே ஸ்லாப்புங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. அதோட இமேஜ் வேணால் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த S1 ஸ்லாப்பிங் மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 10 அடின்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அடின்னு வச்சுக்கோங்க. அப்போ 10/5ன்னு போட்டிங்கன்னா 1 இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஆயிரும். அப்போ 2வை விட இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் வே ஸ்லாப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்லாப் இருக்குது பாருங்கள், S2 ஸ்லாப். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி வச்சுக்கோங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி வச்சுக்கோங்க. அப்போ 20/20 போட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 1 வரும். அந்த 1 வந்து பார்த்திங்கன்னா 2வை விட கம்மியாக இருக்குது. 2வை விட கம்மியாக இருந்தால் இது வந்து பார்த்திங்கன்னா 2 வே ஸ்லாப்புங்க. உங்களுக்கு வேணால் அந்த இமேஜ் வேணால் இங்கே ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா ப்ளஸ் இது எப்படி நம்ம டிவைட் பண்ணுறாங்க, ஒன் வே ஸ்லாப் எப்படி, 2 வே ஸ்லாப் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக போகிறீங்க. ஸ்லாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த டயக்ராம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதோட ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ராடு டிஸ்ட்ரிபியூஷன் ராடு அப்படின்னு வருங்க. மெயின் ராடு டிஸ்ட்ரிபியூஷன் ராடு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ராடு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் 10 mm போடுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ராடு வந்து பார்த்திங்கன்னா 8 mm போடுவாங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெயின் ராடு டிஸ்ட்ரிபியூஷன் ராடு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 10 mm ப்ரொவைட் பண்ணுற மாதிரியும் ஒரு சில இடத்துலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது நோட்ஸ் இருக்குதுங்க. நோட்ஸ் தேவைன்னா இங்கே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்லாப் பார்த்து வச்சுங்க. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் டவுன் பீம் வருங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூஃப் ஸ்லாப் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்லாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பீம் இருக்கும். அந்த பீமோட ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும் பாருங்கள். ரூஃப் பீம் RBனாவே ரூஃப் பீம் 1, இது வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் பீம் 2, CBனா வந்து பார்த்திங்கன்னா கன்சீல்டு பீமுங்க. மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டைப் ஆஃப் பீம்னா RB1, RB2, CBங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா RB1. RB1ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 டைஸ்னால் 3 ராடு 16, 2 டைஸ் 2 ராடு வந்து பார்த்திங்கன்னா 12. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 16 2 12. அப்போ அது எங்கெங்கே வருது? 1 2 3 16. ஈஸியாக கீழே 3 16 போடுங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 2 12 2 12. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிங் வந்து பார்த்திங்கன்னா 8 mm. அதோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 inch ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா RB2 ரூஃப் பீம் 2 வந்து ரூஃப் பீம் 1. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1 அடி 3 inchங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா 9 inch. அதுக்கேற்றமே ரிங் கட்டி இந்த பீம் வந்து டெவலப் பண்ணு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா RB2. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 16 2 12 இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு 2 16 மேலே ஒரு 2 12. இதோட ஹைட்டு வித்து வந்து பார்த்திங்கன்னா 1 அடிக்கு 9 inchங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்சீல்டு பீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் ப்ரொவைட் பண்ணுறோம்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பொசிஷன் இருப்பாங்க. இந்த சென்டர் பொசிஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டவுன் பீம் கொடுத்தோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆப்ஷனுக்கோசரம் தான் இந்த இடத்துல நம்ம கன்சீல்டு பீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த இடத்துல கன்சீல்டு பீம் ப்ரொவைட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் தான் வரப்போகுது. பார்க்கிங்கில் டவுன் பீம் வந்தால் நம்மளுக்கு இஷ்யூவே கிடையாதுங்க. நம்ம ஒரு ஆளுக்குள்ளே கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், அதுக்கோசரம் தான் கன்சீல்டு பீம் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். கன்சீல்டு பீமோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணிடுறோம் பாருங்கள். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 16. மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 5 ராடு 5மே 16. கீழே இருக்கிற 3 16, மேலே இருக்கிற 2 16. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 5 inch திக்னஸ்ங்க. இதோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 9 inch திக்னஸ்ங்க. டைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 mm ராடு யூஸ் பண்ணுறாங்க. சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 inchல வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி படிக்கணும், எப்படி நோட் பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவாக ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரூஃப் பீம் வருது பாருங்கள். அந்த ரூஃப் பீமு ப்ளஸ் ஸ்லாப் இது ரெண்டுமே எப்படி மெர்ஜ் ஆகுது அப்படின்னு போட்டு ரூஃப் பீம் 1 போட்டு அதோட கட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸிங் கொடுத்துருப்பாங்க. நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கவர் சைஸ் எவ்வளோ வைக்கணும், நம்ம PCC RCCலாம் நம்ம போடுறதா இருந்தால் என்ன கிரேடில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், ராடு வந்து நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் கிரேட் வந்து நம்ம M20 கிரேடு, அது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்துருப்போம். இது வரைக்கும் நம்ம சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தான் சொல்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டிங் லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலம் போடும் பாருங்கள். அந்த காலம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக வால்லே மெர்ஜாய் வர மாதிரி அது ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா காலத்தை சென்டர் பண்ணி ஃபுட்டிங் போட்டிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலம் லேஅவுட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பிளிந்த் பீமுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிண்டலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் ஸ்லாப்புக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் பீம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்டர்லைன் மெத்தட்னு ஒன்று சொன்ன பாருங்கள். அந்த அவுட்டர்லைன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகுனா சைட்டில் நீங்கள் இந்த கிரிட் லைன் அவுட்டர்லைன் இதெல்லாம் மார்க் பண்ணுறீங்க பாருங்கள், அந்த இடத்துல யூஸ் ஆகும். இப்போ அதோட டயக்ராம் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர்லைன் மெத்தடுங்க. இந்த அவுட்டர்லைன் மெத்தட் வந்து எங்கே யூஸ் ஆகுனா இப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி காமிச்சல டயக்ராம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைன் மெத்தட். இந்த சென்ட்ரலைன் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுனா நம்ம டயக்ராம் போடுறதுக்கு யூஸ் ஆகும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம இந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணால் இந்த அவுட்டர்லைன் மெத்தடில் இருந்தால் மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். இந்த அவுட்டர்லைன் மெத்தட்னா இதை உங்களுக்கு எப்படின்னு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள்.
கிட்டத்தட்ட அதே சேம் டயக்ராம் தாங்க. இந்த சேம் டயக்ராம் வந்து நம்ம அவுட்டர் லைன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இங்கே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இங்கே ஏ இருக்குது பாருங்கள், இது ஒரு லைனுங்க. இந்த ஏ லைன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த காலத்தில் இப்படி இங்கே 4 ஆப்ஷனில் இப்படி இந்த வாலில் சென்டராக வந்துருக்குங்க. ஆனால் இப்போ நம்ம அவுட்ருனா இந்த அவுட்ரு வால் இருக்குது பாருங்கள், இந்த அவுட்ரு வாலில் நாம் இந்த சென்டர் லைனை வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம். இதை தான் நம்ம அவுட்டர் லைன் மெத்தட். இது ஏ. இப்போ செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கே இருக்குன்னா, இப்போ இங்கே ஒரு 2 காலம் இருக்குது பாருங்கள். இந்த காலத்தோட அவுட்டர் லைன் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வரும் பாருங்கள். இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சி இருக்குது பாருங்கள். சி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 காலத்தோட லெஃப்ட் சைடில் அவுட்ரு. இப்போ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த காலத்தோட அவுட்ரு. இந்த அவுட்ரு வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் லைன் வருதுன்னா இந்த சென்டர் லைனில் இருந்து இந்த காலம் எதுக்கு நம்மளுக்கு இந்த 4.5 4 இன்ச்சு நியர்பையாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதோட சென்டர் லைன் நம்ம இங்கே இருந்தனால இந்த சைடு தான் நம்மளுக்கு 4.5 ஈஸியாக இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 7.5 வருங்க. 4.5 ப்ளஸ் ஒரு 7.5 நம்ம இது பண்ணால் மட்டும் தான் ஒரு 1.25 சைஸ் வருங்க. இப்போ அடுத்த பாயிண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காலம் இருக்குது பாருங்கள், ஈ காலம். இந்த ஈ காலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் லைனில் இங்கே போட்டிருப்போம். ஆனால் அவுட்டர் லைன் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் போட்டிருப்போம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃப் லைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் அவுட்ரு வர மாதிரிங்க. ஜியும் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் அவுட்ரு வர மாதிரிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெச் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே அவுட்டரில் வரது எப்பயுமே இந்த பில்டிங் இருக்குது பாருங்கள், பில்டிங் அவுட்ரு எல்லாமே பில்டிங்கில் அவுட்டரில் வர மாதிரி கரெக்டாக இருக்கணுங்க. பில்டிங் அவுட்டரில் போட்டிருப்போங்க. இப்போ இப்படி போடுறதுனால வந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, A to B, A to C, A to D, A to E, A to F, A to G, A to H. இந்த அவுட்ரு எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணோம் 34 அடி கரெக்டாக வந்துடுங்க. இப்போ அதே மாதிரி தான் இப்போ நம்ம எல்லாமே வெர்டிகல் பார்த்தாச்சுங்க. இப்போ ஹரிசாண்டல் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சேம் ஆப்ஷனுங்க. இப்போ இந்த காலம் இருக்குது பாருங்கள், இதோட அவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா கீழே போடக்கூடாது, மேலே அவுட்டர் லைன் போகணும். ஏன்னா நம்ம அவுட்டர் லைன் வந்தாலே பில்டிங்கோட அவுட்ரு. இங்கே டாப் சைடு அவுட்ருனா மேலே வரணும், பாட்டமோட அவுட்ருனா கீழே வரணும். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வரும், லெஃப்ட் சைடில் இதோட அவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வருங்க. இப்போ இதெல்லாமே தெரியும் பாருங்கள். இப்போ இங்கே 2வது ரோ வருது பாருங்கள். இந்த ரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட ஆப்செட் வந்து பார்த்திங்கன்னா 4.5 இந்த பேஸில் தான் நம்ம கொடுத்துருப்போம். அப்போ நம்மளுக்கு 4.5 பாயிண்ட் எங்கே பக்கமாக இருக்குதோ நியர்பையாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவுட்ரு வந்து கீழே பாட்டமில் வருங்க. இப்போ இந்த காலம் பொசிஷனும் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா கீழே வரும் பாருங்கள். 3 4 வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்ரு கீழே வரும் பாருங்கள். 5 வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்ரு கீழே வரும். 6 வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த அவுட்டரில் வரும். 7 வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்டரில் வரும். இப்படி அவுட்டர் லைன் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலம் மார்க்கிங்கு ஃபுட்டிங்கு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சப்போஸ் இந்த காலம் மார்க்கிங்கு ஃபுட்டிங்கு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வேணால் கூட நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் வேணால் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைன்னா அதோட வீடியோவும் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு புரியுங்க. இப்போ நான் சொன்ன தகவலாம் ஏதோ ஓரளவுக்கு புரிஞ்சுருங்க. ஒரு ஸ்ட்ரக்சரல் டயக்ராம்னால் நம்ம அதை எப்படி பார்க்கணும், அதில் என்னென்னலாம் நோட் பண்ணணும், ரா டீட்டெயில்ஸ் எப்படி நோட் பண்ணணும், ஃபுட்டிங் டயக்ராம் எப்படி இருக்கும், காலம் லே அவுட் எப்படி இருக்கும், ஃபுட்டிங் லே அவுட் எப்படி இருக்கும், பிளிந்த் பீம் லே அவுட் எப்படி இருக்கும், லிண்டல் லே அவுட் எப்படி இருக்கும், அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் ஸ்லாபோட லே அவுட்டு, ரூஃப் பீமோட லே அவுட்டு, அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்லைன் மெத்தட். இந்த அவுட்லைன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் ஒர்க்கை ஈஸியாக பண்ணுறதுக்கோசரம் இந்த அவுட்லைன் மெத்தடுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரியில் கேஎம் பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதோ வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன் ஏதாவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். அது மூலிமா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் குறைஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.